எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் பற்றின வீடியோக்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 பார்ட்டுகளில் இன்றைக்கி நம்ம செகண்ட் பார்ட்டில் இன்னும் சில முக்கியமான ஃபைனான்ஷியல் ரேஷியோஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். அதாவது புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, அதை விட ரொம்ப அதிகமாக கொடுத்து ஒரு ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஈவன் அது ஐபிஓக்கு மட்டும் இல்லை, ரெகுலராக நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்கும்பொழுதும் கூட புக் வேல்யூ விட 10 மடங்கு 12 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குக்கு அந்த ப்ரைஸை கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிளாக இல்லை. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஓகே, புக் வேல்யூ விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுதான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிறது. அதுதான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிறது தான் அதோடைய விரிவாக்கம். Okay, so price to book value. இந்த price to book value தான் நம்ம என்னன்னு சொல்ல சிம்பிளா நம்ம என்னன்னு பேசுவோம், பிபி ரேஷியோ அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ இந்த பிபி ரேஷியோவை பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தலாம். ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த பிபி ரேஷியோஸை பற்றி நம்ம பார்த்தலாம். பிபி ரேஷியோவோடைய ஃபார்முலா, ஓகே, பிபி ரேஷியோனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா மார்க்கெட் பிரைஸ், ரைட்டா? மார்க்கெட் பிரைஸ் இன்னைக்கு உள்ள கரண்ட் ஸ்டாக்கினோட பிரைஸ் தான் மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். நம்ம ஆல்ரெடி புக் வேல்யூ பற்றி லாஸ்ட் எபிசோட்லேயே பேசியிருந்தோம். ஸோ புக் வேல்யூவோடைய ஃபார்முலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். புக் வேல்யூட ஃபார்முலா என்னது? டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். அதே மாதிரி புக் வேல்யூ பெர் ஷேர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? புக் வேல்யூ பெர் ஷேரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? புக் வேல்யூ டிவைடட் பை புக் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இது வந்து புக் வேல்யூ பர் ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ பிபி ரேஷியோ பற்றி வருவோம். அப்போ பிபி ரேஷியோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? பிபி ரேஷியோங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் என்னங்கிறது பார்க்குறோம், அது டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கினோடைய கரண்ட் ஷேர் பிரைஸ் வந்து 200 இருக்கு, ஆனால் அதோட புக் வேல்யூ வந்து வெறும் 20 தான் இருக்குன்னா இது உண்மையாலுமே கொஞ்சம் அதிகம் தான். புக் வேல்யூ வந்து 20 தான் இருக்குன்னா இப்போ புக் வேல்யூ எவ்வளோ ஆச்சு? சாரி, பிபி ரேஷியோ எவ்வளோ ஆச்சு? 10. இந்த 10 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புக் வேல்யூ காட்டிலும் அந்த கம்பெனியோட மதிப்பை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக விலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த கம்பெனியோட மதிப்பு காட்டிலும் 10 மடங்கு அதிகமான விலையை அந்த ஸ்டாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுது. ஸ்டாக்கோட வேல்யூ 200 ரூபாய், அதோட புக்கோட வேல்யூ 20 ரூபாய். ஸோ இது நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா வர்றது தான் பிபி ரேஷியோ. இந்த பிபி ரேஷியோ நம்மளுக்கு என்ன சொல்லுது? அந்த ஸ்டாக்கை காட்டிலும் அந்த ஸ்டாக்கோட மதிப்பை காட்டிலும் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமான விலை கொடுத்து இன்னைக்கு அதோட ஸ்டாக் விலை இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் 10 மடங்கு அதிகமாக கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, அப்போ எவ்வளோ இருந்தால் வாங்கலாம்? நார்மலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கங்க. பிபி ரேஷியோ அப்படிங்கிறது 1 இருந்துச்சுன்னா இது வந்து ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதே பிபி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 1க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது அண்டர் வேல்யூ ஸ்டாக். 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக். 1 விட அதிகமாக இருக்கும் பொழுது அது பிபி புக் வேல்யூ விட அதிகமான விலை கொடுத்து தான் வாங்குறோம். அப்போ 1 விட அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான். ஆனால் அந்த ஸ்டாக்கோடைய மதிப்பு அப்படிங்கிறது வெறுமனே இந்த புக் வேல்யூ மட்டும் தீர்மானிக்காதுல்ல. அந்த ஸ்டாக்கோடைய பிராண்டுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டாக்கோட வேல்யூ தீர்மானிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ அளவுக்கு நம்ம போகலாம், பிபி ரேஷியோ எவ்வளோ இருந்தால் நம்ம ஒரு நல்லதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது இண்டஸ்ட்ரி வைசஸில் நம்ம மாறும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோடைய பிபி ரேஷியோவெல்லாம் 4 வரைக்கும் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பிபி ரேஷியோ 4, 5 இருந்தாலும் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். இதே ஒரு பேங்க்கு,
ஒரு என்பிஎஃப்சி இந்த மாதிரியான ஃபைனான்சியல் செக்டரா இருந்துச்சுன்னா அதுவும் என்பிஎஃப்சியெல்லாம் இருந்துச்சுன்னா வெறும் ஒரு 1.5லேருந்து 5 வரைக்கும் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பேங்க்கு அப்படின்னா பியூர் பேங்கிங் செக்டாரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 3 வரைக்கும் தான் நம்ம நல்ல பிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதிகபட்சம் 3 அல்லது 4 வரைக்கும் தான் நல்ல பிபி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதிகபட்சம் நீங்க ஓவராலா எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலுமே 7க்கு மேல போயிருச்சு, 7க்கு மேல பிபி ரேஷியோ இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இந்த ஸ்டாக்குக்கு நீங்க அதிகமான விலை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உண்மையாலுமே அதிகமான விலை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஈவன் நீங்க பேங்க் எல்லாம் கையாளும் பொழுது பிபி ரேஷியோ காட்டிலும் என்பிஏ எல்லாம் நம்ம அதிகமா பார்ப்போம் நம்ம. என்பிஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஸோ பேங்கிங் செக்டார்ஸ் போகும்பொழுது எப்பவுமே பிபி ரேஷியோ கூட அதோடைய நான் பர்ஃபார்மிங் அசெட்டோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. நான் பர்ஃபார்மிங் அசெட்டோடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பார்ப்போம்? அதைத்தான் நம்ம கிராஸ் என்பிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராஸ் என்பிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிராஸ் என்பிஏனுடைய ஃபார்முலா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா டோட்டல் பேட் லோன்ஸ், அதாவது அந்த கம்பெனியில மொத்தமா எவ்வளவு பேட் லோன்ஸ் இருக்கு. டோட்டல் பேட் லோன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் 3 மாசத்துக்கு மேல தொடர்ந்து இஎம்ஐ கட்டாம விட்டாருன்னா அந்த ஸ்டாக் என்பிஏ ஆயிரும். ஒருத்தர் 3 மாசத்துக்கு மேல தொடர்ந்து லோன் கட்டாம விட்டாருன்னா அந்த ஸ்டாக்கை வாராக்கணக்கில் அந்த பேங்க் தள்ளுபடி செய்யும். அந்த 3 மாசத்துக்கு மேல யாரெல்லாம் லோன் கட்டலையோ அது ஆட்டோமேட்டிக்கா பேட் லோனா கன்சிடர் பண்ணப்படும். அதெல்லாம் பேட் லோனா கன்சிடர் பண்ணப்படும். அப்போ கிராஸ் என்பிஏ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டோட்டல் பேட் லோன்ஸ் டிவைடட் பை டோட்டல் லோன்ஸ் இன்டு 100. அப்போ பிபி ரேஷியோன்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நார்மலா பிபி ரேஷியோ வந்து 6 வரைக்கும் ஓரளவுக்கு சேஃப் தான். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சில நேரங்கள் 5 தான் கரெக்டான வேல்யூ. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனோம்னா ஒரு 6 வரைக்குமே பார்ப்போம். 7க்கு மேல பிபி ரேஷியோ வந்து அந்த ஸ்டாக் பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஆனா பேங்க்ஸ் எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிபி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 3க்கு மேல இருந்ததுனாலே அது மோசமான அதிக விலை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா பிபி ரேஷியோ 4-5 இருந்தாலுமே பேங்க்ல 4-5 இருந்தாலுமே கிராஸ் என்பிஏ ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கிராஸ் என்பிஏங்கிறது நான் பர்ஃபார்மிங் அசட்டோடைய பர்சன்டேஜ். நான் பர்ஃபார்மிங் அசட்னுடைய பர்சன்டேஜ். நான் பர்ஃபார்மிங் அசட்னா எப்படி முடிவு பண்ணுவோம்? 3 மாசம் இஎம்ஐ டிஃபால்ட் ஆச்சுன்னா அது நான் பர்ஃபார்மிங் அசட். இது மொத்தமா எவ்வளோ இஎம்ஐ வந்து எத்தனை லோன்ல இந்த இஎம்ஐ 3 மாசம் டிஃபால்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் பேட் லோன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பேங்க் வந்து 1000 லோன் கொடுக்குறாங்க. அந்த 1000 லோன்ல 10 லோன் வந்து பேட் லோனா இருக்கு. 10 லோன்ல வந்து 3 மாசத்துக்கு மேல இஎம்ஐ வரல. அப்போ இது இன்டூ 100 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன வருதோ, என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து உதாரணத்துக்கு நம்ம போட்டோம்னா என்ன வரும் இங்க? இது வெறும் 1 தான். ஓகே, வெறும் ஒரே 1 தான். அப்போ கிராஸ் என்பிஏ வெறும் 1 தான். இதெல்லாம் நல்ல பேங்க். அப்போ எது மோசமான பேங்க் அப்படின்னு சொல்லுவோம்? நார்மலா 3 வரைக்குமே என்பிஏ கிராஸ் என்பிஏ வந்து ஒரு 3 வரைக்கும் இருந்தாலுமே அந்த பேங்க் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கிராஸ் என்பிஏ 3 வரைக்கும் இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, பட் 3க்கு மேல போச்சுன்னா அந்த பேங்க் ரிஸ்க்ல இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் என்பிஏ 3ல இருந்து 6 வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்க். 6க்கு மேல கிராஸ் என்பிஏ இருந்துச்சுன்னா அந்த பேங்க் கொஞ்சம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பேங்க் கொஞ்சம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பிபி ரேஷியோனா என்னன்னு பேசணும், என்பிஏனா என்னன்னு பேசணும். அதே மாதிரி நம்ம அடுத்து பேச வேண்டியது முக்கியமான விஷயம், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே, ஒரு ஈக்விட்டி அப்படிங்கிறது எவ்வளவு ரிட்டர்னை கொடுக்குது அப்படிங்கிறத தான் இது பேசும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம ஆர்ஓஇ பாருன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறத நம்ம கேட்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் ஆர்ஓஇ. ஓகே, இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னங்கிறத அதோடைய ஃபார்முலாவை பார்த்துட்டீங்கன்னாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் அந்த கம்பெனியினுடைய ஓவரால் ப்ராஃபிட் டிவைடட் பை அந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ.
புக் வேல்யூ இன்டு 100 நார்மலா புக் வேல்யூ அப்படிங்கிறது ஃபார்முலா எழுதும் பொழுது இப்போ நீங்க யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புக் வேல்யூ தான் நெட் ஒர்த் தான் புக் வேல்யூ. புக் வேல்யூ, நெட் ஒர்த், ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டிஸ் இது எல்லாமே ஒன்று தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் புக்குகளில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து வெளியே ஃபைனான்ஷியல் புக்குகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் புக் வேல்யூவை நெட் ஒர்த் அப்படின்னு நெட் ஒர்த்தோடைய ஃபார்முலாவுமே என்னது டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி தான். அதுதான் அந்த கம்பெனியோட நெட் ஒர்த். ஓகே, புக் வேல்யூடைய வேல்யூ என்னது ஃபார்முலா என்னது டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி தான். ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியோட ஃபார்முலா என்னது அதுவுமே ஒன்று தான். மூணுமே ஒரே டேம் தான். ஓகே, ஒவ்வொரு ரீஜியன்ஸ்ல ஒவ்வொரு டேமை பயன்படுத்துவாங்க. ஸோ ஆர்ஓயோடைய ஃபார்முலா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபார்முலா நெட் ப்ராஃபிட்டு. ஓகே, நெட் ப்ராஃபிட்டு டிவைடட் பை புக் வேல்யூ. நெட் ப்ராஃபிட்டு டிவைடட் பை புக் வேல்யூ இன்டு 100. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி 20 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்க. அந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கு. அந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து 100 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆர்ஓஇ எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ 20%. இது உண்மையாலுமே நல்லதுதான். இது உண்மையாலுமே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லதுதான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்குமே இந்த வேல்யூ தான் பெஸ்ட் அப்படின்னலாம் நம்மளுக்கு கிடையாது. நார்மலாக வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாசிட்டிவ்ல இருக்குன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஸ்டாக்கினுடைய ஆர்ஓயும் கால்குலேட் பண்ணி பாருங்க. அதில் எது அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அந்த ஆர்ஓயை பொறுத்த வரைக்கும். நார்மலாக ஆர்ஓயை பொறுத்த வரைக்குமே 2% இருந்தே இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆர்ஓஐ 2%, 3%, 4% அப்படிங்கிறதே ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகும்பொழுது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குகள்லையுமே ஆர்ஓயை கால்குலேட் பண்ணுங்க. இந்த ஆர்ஓஐ வந்து எந்த ஸ்டாக்குக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த ஸ்டாக்கினை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஓஇ, பிபி ரேஷியோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பேங்க்னா என்பிஏ பார்க்குறோம். இது போக இபிஎஸ்னா என்ன, பிஇ ரேஷியோனா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலயே பேசியிருந்தோம். இது போக நம்ம இம்பார்ட்டண்டாக ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் காட்டிலும் இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிவிடெண்ட் ஈல்டும் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் ரேஷியோவில் பார்க்க வேண்டிய கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிடெண்ட் ஈல்டும் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஒன்று கிடையாது. ஓகே, டிவிடெண்ட் ஈல்டும் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஒன்று கிடையாது. அது ரெண்டையும் ஒன்றா கம்பைன் டிவிடெண்ட் பேர் வந்ததுனாலேயே அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். ஓகே, டிவிடெண்ட் ஈல்டு வேற, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வேற. இதோடைய ஃபார்முலாவை பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, இதோட ஃபார்முலாவை பார்த்துட்டோம்னாவே இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டை பார்ப்போம். நம்ம டிவிடெண்ட் ஈல்டுனா என்னன்னு பார்ப்போம், அப்புறம் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோன்னு என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதை கால்குலேட் அதை பற்றி டிஃபரன்ஸ் பேசுவோம். முதல்ல டிவிடெண்ட் ஈல்டினுடைய ஃபார்முலா. டிவிடெண்ட் ஈல்டினுடைய ஃபார்முலா என்னன்னா டிவிடெண்ட் பெர் ஷேர். அதாவது ஒரு ஷேருக்கு வருஷம் எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குது. டிவிடெண்ட் பர் ஷேரு டிவைடட் பை ஷேர் பிரைஸ். டிவிடெண்ட் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குது டிவைடட் பை அந்த ஷேர் பிரைஸ் இன்டு 100 போட்டீங்கன்னா வர்றது தான் டிவிடெண்ட் ஈல்டு. இது டிவிடெண்ட் ஈல்டு. ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் அதனுடைய ஷேர் பிரைஸையும் டிவைட் பண்ணி 100ஆல இன்டூ பண்ணோம்னா வர்றது தான் டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு உண்மையாலுமே நல்லா இருக்கணும். அதில் குழப்பமெல்லாம் இல்லை. எந்த கம்பெனி அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குதோ அதை நீங்கள் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணப்படுதுன்னா இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கிறது அடிப்படையாக வச்சு
நம்ம டிவிடெண்ட் ஈல்ட கால்குலேட் பண்றோம். ஆனா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது அப்படி இல்ல. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோங்கிறது எதை அடிப்படையா வச்சு கால்குலேட் பண்றோம்னா, இபிஎஸ் அடிப்படையா வச்சு கால்குலேட் பண்றோம். அதாவது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறோட ஃபார்முலா என்னன்னா, அதுவுமே நியூமரேட்டர் சேம் தான். நியூமரேட்டர் என்னது? நியூமரேட்டர் என்னது? டிவிடெண்ட் பெர் ஷேர். டிவிடெண்ட் பெர் ஷேர். டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை இபிஎஸ். இபிஎஸ்னா ஏர்னிங் பெர் ஷேர். டிவிடெண்ட் ஈல்டு எதை வச்சு கால்குலேட் பண்றோம்? டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை ஷேர் பிரைஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேருடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்றோம். ஓகே, டிவிடெண்ட் ஈல்டு எதை வச்சு கால்குலேட் பண்றோம்? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் வந்து டிவிடெண்ட் பர் ஷேரால் டிவைட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம். ஆனால் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோங்கிறது அப்படி இல்லை. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோங்கிறது டிவிடெண்ட் பர் ஷேர் தான். ஆனால் டிவைட் பை இபிஎஸ். இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ரேஷியோ. ஏர்னிங் பர் ரேஷியோ. இந்த ஏர்னிங் பர் ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பேசியிருந்தோம். அதாவது நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர். ஒரு ஷேர் ஏர்ன் பண்ணக்கூடிய மதிப்பு தான் இந்த இபிஎஸ். ஒரு ஷேர் ஏர்ன் பண்ணக்கூடிய மதிப்பு தான் இந்த இபிஎஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிவிடெண்ட் பர் ஷேர், டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. டிவிடெண்ட் ஈல்டு என்ன சொல்லுது? நான் இன்னைக்கு அந்த ஷேருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறேனோ அந்த ஷேருக்கு அந்த மதிப்புக்கு அது எவ்வளவு எனக்கு வருஷம் டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா அது டிவிடெண்ட் ஈல்டு. ஓகே, நான் அந்த ஷேருக்கு என்ன விலை கொடுத்து வாங்குறேன்? 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 100 ரூபாய் எவ்வளவு அந்த கம்பெனியோட ஷேர் இன்னைக்கு நான் என்ன விலை கொடுத்து வாங்குறேன்? அப்படி விலை கொடுத்து வாங்கப்பட்ட அந்த ஷேரு எனக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்றது தான் டிவிடெண்ட் ஈல்டு. இந்த டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்கணும். டிவிடெண்ட் பே ரேஷியோவும் நல்லா தான் இருக்கணும். ஆனால் டிவிடெண்ட் பே ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏர்னிங் பர் ஷேர் ஒரு இவ்வளோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுக்கக்கூடிய, அதாவது இவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஷேரு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குது. ஓகே, அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பில்டிங் எவ்வளவு வாடகை கொடுக்குது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பில்டிங் எவ்வளவு வாடகை கொடுக்குது. அந்த ரேஷியோ தான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. ஓகே, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ நம்ம டைரக்டா எங்கேயும் பெரிய அளவில் பயன்படுத்த மாட்டோம். பட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லா எங்க அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம்னா, குரோத்தை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, குரோத் ரேட்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா குரோத் ரேட்டோடைய ஃபார்முலா என்னன்னா, ஒரு கம்பெனி எவ்வளவு தூரம் வளருது, எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா வளருது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை கால்குலேட் பண்றது தான் குரோத் ரேட். ஒரு கம்பெனி எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது தான் குரோத் ரேட்டு. இந்த குரோத் ரேட்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவை நம்ம பயன்படுத்துவோம். டிவிடெண்ட் ஈல்டு வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம ஒரு டிஃபால்ட் ஃபைனான்ஷியல் ரேஷியோவை ஒரு ஸ்டாக் பை பண்ணும்போது வாங்குவோம். நான் வாங்கக்கூடிய ஸ்டாக், நான் 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்டாக்கு எனக்கு எவ்வளோ டிவிடெண்ட் தருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதா டிவிடெண்ட் ஈல்டு. நார்மலாக அதை நம்ம ஷேர்கள் வாங்கும் பொழுது பார்ப்போம். ஆனால் அந்த கம்பெனியோடைய குரோத் ரேட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலனி. டைரக்டா அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். குரோத் ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு நம்ம நிறைய நேரங்களில் குரோத் ரேட்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா குரோத் ரேட்டினுடைய ஃபார்முலா என்னன்னா, குரோத் ரேட் நார்மலா ஜி அப்படின்ற ஒரு வேல்யூல பேசுவோம் நம்ம. குரோத் ரேட்டினுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலாம் நம்ம. ஓகே, குரோத் ரேட்டினுடைய ஃபார்முலா ROE. ROEனா ஈக்விட்டி ஆன் ரிட்டர்ன். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்பதான் நம்ம அதை பேசணும். ROE என்னது? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அது என்னங்கிறது இப்பதான் நம்ம பேசணும். இன்டு 1 மைனஸ் இங்க தான் நம்ம டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவை பயன்படுத்துவோம். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவை பயன்படுத்துவோம். ஸோ growth ரேட்டை கால்குலேட் பண்றதுக்கான முக்கியமான காலநிலை வந்து இந்த டிவிடெண்ட் பெர் ரேஷியோ. growth ரேட்டோடைய ஃபார்முலா என்னது? growth ரேட்டோடைய ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். growth ரேட்டோடைய ஃபார்முலா ROE இன்டு பிராக்கெட்ல 1 மைனஸ் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. 1 மைனஸ் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இந்த growth ரேட் ஃபார்முலா ஓரளவுக்கு தரவாயிட்டீங்க இல்லையா? ROE எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்த்தாச்சு. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டையும் வச்சுட்டு நீங்க ஒரு கம்பெனியோடைய growth ரேட்டை கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு கம்பெனியோடைய growth ரேட்டை நம்ம தாராளமா கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இது மட்டும் இல்ல, ரேஷியோஸ் நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ரேஷியோஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு எக்ஸல் சீட்ல போட்டு நீங்க நீட்டா எழுதி வச்சுக்கீங்க. என் கையெழுத்து வேற அந்த அளவுக்கு சரியா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நான் இது எல்லாத்தையும் டைப் பண்ணி ஏதாவது PDF மாதிரி கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே,
இந்த மாதிரி நீங்க இது பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதாவது எக்ஸல்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு கம்பெனி அனலைஸ் பண்றது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. இது போக என்டர்பிரைஸ் வேல்யூஸ் ஆகட்டும், ஒரு கம்பெனியோட வேல்யூஷனையே 2, 3 வகைகள்ல நம்ம கையாளலாம். ஒரு கம்பெனியோட வேல்யூஷன்ஸவே 2, 3 வகைகள்ல கையாளலாம். இதுக்கான எல்லா ரேஷியோஸையுமே நம்ம இந்த வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம பார்த்துடலாம். இது போக இம்பார்ட்டன்டான பேசிக் ரேஷியோ அப்படின்றது இன்னும் நம்ம பேசிக் ரேஷியோக்குள்ள தான் இருக்கோம். இந்த பேசிக் ரேஷியோல இன்னொரு இம்பார்ட்டன்டான ரேஷியோ அப்படிங்கிறது பிஇஜி. பிஇஜி ரேஷியோ அப்படிங்கிறத வந்து நெறைய பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஇஜினா பிரைஸ் பெர் ஏர்னிங்ஸ் டூ குரோத் ரேஷியோ. பிரைஸ் பெர் ஏர்னிங்ஸ் டூ குரோத் ரேஷியோ. பிரைஸ் பெர் ஏர்னிங்ஸ்னா பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நெறையா படிச்சுட்டோம். நம்ம போன வீடியோலயும் கூட பிஇ ரேஷியோவ நம்ம படிச்சோம் இல்லையா? பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது அந்த ஸ்டாக் காஸ்ட்லியா இல்ல சீப்பா அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லும். ஏர்னிங்ஸ் பெர் பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ. பிரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோ டிவைடட் பை annual EPS growth percentage. இதுதான் பிஇஜியினுடைய ஃபார்முலா. பிஇஜியினுடைய ஃபார்முலா. பிஇஜியினுடைய பி ரேஷியோனா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் போட்டா நம்மளுக்கு பிஇ ரேஷியோ கிடைச்சிடும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் போட்டோம்னா நம்மளுக்கு பிஇ ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ பிஇ ரேஷியோ பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த பிஇ ரேஷியோவை நம்ம எடுத்துறோம். ஓகே. இந்த பிஇ ரேஷியோவை நம்ம எடுத்துக்கிறோம். பிஇ ரேஷியோக்கு கீழ டினாமினேட்டர் என்ன? ஆனுவல் இபிஎஸ் குரோத் பர்சன்டேஜ். ஆனுவல் இபிஎஸ் குரோத் பர்சன்டேஜ். ஆக்சுவலா இபிஎஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒவ்வொரு வருஷமும் இந்த இபிஎஸ் எத்தனை சதவீதம் வளருது? ஒவ்வொரு வருஷமும் இந்த இபிஎஸ் எத்தனை சதவீதம் வளருது அப்படிங்கிறதா ஆனுவல் இபிஎஸ் குரோத். அதுதான் இந்த பிஇஜி ரேஷியோ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கை நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டாக்கோடைய பிஇ ரேஷியோ வந்து ஒரு 25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக்கோடைய பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 25 இருக்கு. ஓகே. இப்போ இந்த பி ரேஷியோ இல்ல ஸ்டாக்கோடைய ஆனுவல் இபிஎஸ் குரோத் எடுத்துக்கிறோம். ஆனுவல் இபிஎஸ் குரோத் எடுத்துக்கிறோம். ஆனுவல் இபிஎஸ் குரோத் சிம்பிள் குரோத் எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? உதாரணத்துக்கு முதல் வருஷம் இபிஎஸ் வந்து ரூ. 11 இருக்கு. 2வது வருஷம் 15 இருக்கு. 3வது வருஷம் ரூ. 18 இருக்கு. 3வது வருஷம் ரூ. 18 இருக்கு. அப்போ வருஷம் எவ்வளவு வளருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். வருஷம் இந்த இபிஎஸ் எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் நீங்க நார்மலா இப்படி கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஆனுவலைஸ் ரிட்டர்னே எடுத்துக்கலாம். ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். ROI டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். பட் அதை காட்டிலுமே சிஏஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா, காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எண்டிங் வேல்யூ டிவைடட் பை பிகினிங் வேல்யூ ஹோல் பவர் n by 1 1 by n minus 1. எண்டிங் வேல்யூ டிவைடட் பை பிகினிங் வேல்யூ ஹோல் பவர் n by 1 minus 1 நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதைய படிச்சிருக்கோம். ஸோ 3 வருஷத்தோட இபிஎஸ் உடைய வேல்யூ எடுத்துட்டு அதோடைய சிஏஜிஆர் கால்குலேட் பண்றோம். அது ஒரு 3% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனுவலா அது 3 வருஷம் ஆனுவல் growth ரேட் வந்து ஒரு 3% இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணா வரக்கூடியதுதான் பிஇஜி. இந்த பிஇஜி பொறுத்த வரைக்குமே இது கிட்டத்தட்ட இதுவுமே ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇஜி வந்து 1 இருந்துச்சுன்னா அது ஃபேர் வேல்யூ. ஆனா 1 அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. 1 நிறைய பக்கம் இருக்காது. ஓகே. 1 கம்மியா இருந்ததுன்னா அது அண்டர் வேல்யூடு. ஓகே. அண்டர் வேல்யூடு. நார்மலா 1க்கு மேல இருந்துச்சுன்னா அது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம். பிஇஜி பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 இதெல்லாமே அக்செப்டபிள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகள்ல. ஓகே. பட் இதுவுமே ரொம்ப போகாதீங்க. 6க்கு மேலலாம் போகாதீங்க. 6க்கு மேலலாம் பிஇஜி ரேஷியோஸ் போகாதீங்க. அது வந்து ஆ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நல்ல ஸ்டாக்கா இருக்காது. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு ஒரு இபிஎஸ் வந்து ஒரு மாசம் 15% வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு. ஒரு பி ரேஷியோ வந்து ஒரு 30ல இருக்கு. சிஏஜிஆர் வந்து இபிஎஸ் ஓட சிஏஜிஆர் வந்து ஒரு 15% இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 15% வளருது. உதாரணத்துக்கு போன வருஷம் இபிஎஸ் வந்து 10 இருக்கு. இந்த வருஷம் 11 இருக்குன்னா இது 10% வளர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். 10% வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். போன வருஷம் 10 இருந்துச்சு. இந்த வருஷம் இபிஎஸ் 11 இருக்குதுன்னா என்ன அர்த்தம்?
இந்த வருஷம் 10% இபிஎஸ் வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். 100க்கு 1 10க்கு சாரி 100க்கு 10னா 10%. 10ல 1னா அது 10%. ஓகே. இப்போ 10 போன தடவ இபிஎஸ் இருந்துச்சு 10க்கு இந்த தடவ 11 இருக்குதுன்னா, அது 10% வளர்ந்திருக்கு. ஓகே. இப்போ பிஇ ரேஷியோ 30 இருக்கு. டிவைடட் பை 15% வளர்ந்திருக்குன்னா, ஒரு இபிஎஸ் 15% வளர்ந்திருக்குதுன்னா, இத டிவைட் பண்ணா நம்மளுக்கு 2 வருதா? அப்ப பிஇஜி வந்து 2 ஓகே. இந்த பிஇஜி பொறுத்தவரைக்குமே பிஇஜி 2ங்கிறதெல்லாம் நல்ல கம்பெனி தான். நல்ல அ கம்பெனி தான். ஐடி, பார்மா இந்த மாரியான இ கம்பெனிகள பொறுத்தவரைக்கும் நீங்க பிஇஜி ரேஷியோஸ் வந்து ரொம்பவுமே முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. ஓகே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஏன்னா இது கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒரு வீடியோக்கு 5 ரேஷியோஸ் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். ஏன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய ரேஷியோஸ பொறுத்தவரைக்குமே, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம ஃபார்முலாக்களும் பெருசா இருக்கும். இப்போ வேல்யூஷன்ஸ் பத்தி பேசணும்னா நெறைய டைப் ஆஃப் வேல்யூஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 5 பார்ட் நம்ம போய்க்கலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.